Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மோஜோ கேமிங். ஓகே, நம்ம சேனல் யாரா சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, நீ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோல நம்ம ஒரு சில டைனோஸ்லாம் பிடிச்சிருப்போம். அந்த டைனோஸோட பவர்ஸ் எதுவுமே நம்ம செக் பண்ணிருக்க மாட்டோம் guys. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோல பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு இருப்பேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அந்த விஷயங்கள்லாம் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அப்புறம் பார்க்கலாம் guys. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேற்று என்னென்ன டைனோ பிடிச்சோமோ எல்லாத்தையும் இப்போ உள்ள எடுத்துக்க போகிறோம். ஓகே, அதுக்கப்புறம் ஒன்று ஒன்று அதோட பவர்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ரெக்ஸ் எடுத்துக்கலாம், ஸ்பைனோ, யூனிகான் எடுத்துட்டுனா இந்த ஆடு வேஸ்ட்டு, மேன்டிகோரோட பவர் ஆல்ரெடி பார்த்துட்டீங்க. அது ஒரு மாதிரி முட்டையாக விட்டு டார்பர் ஏற்றும். சரி, ஓகே, நம்மளோட பவர் இந்த இடத்துல வந்து செக் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டு வாசல்லையே அவனோட பவர் இருக்குமா? எடுத்தவொடனே ஸ்பைனோ தான் வேற லெவல். ஆரிஜினலி ஸ்பைனோ வேற லெவலில் இருக்கானே. ஆனால் பார்க்கறதுக்கு எப்பிக் மாதிரி தான் இருக்கிறான். இன்னும் இவனை லெவல் அப்லாம் பண்ணலை, பிடிச்சதோடு அப்படியே நிறுத்திட்டேன். இன்னும் லெவலப் பண்ணணும், இருங்க லெவலப் பண்ணுவோம். இந்த இடத்துல ஒன்று இருக்குதே, கொளுத்து விட்டாங்க சிவன். ஏய், யாரடா கொளுத்துறான்னா? டேமேஜ் ஒன்றும் பெருசாக தெரியலையே, ஓடிப்போ. கொளுத்தி விட்டாங்க. அந்த பர்னிங் டேமேஜ் எந்த அளவுக்கு இதுவாக இருக்கு பாருங்களேன். என்னடா இப்படி டேமேஜ் பண்ணுறீங்க? ஓகே, அவன் அப்படி டேமேஜ் பண்ணால் நம்மளுக்கு என்ன? நம்ம லைட்டாக இதெல்லாம் ஏற்றிக்க வேண்டியது. ஒரே அடி தான் அடித்தேன், அதுக்கு அவ்வளோ பவர் ஏறிடுச்சு. ஓகே, வாங்க கீழே போயிட்டு வேட்டையாடுவோம். இந்த சாவ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஏதாச்சும் இருக்கா? அதுக்கு டேமேஜ் நல்லா ஓப்பியாக கொடுக்குது. ஸ்பெஷல் பவர்ஸ். ஓ, ஸ்பைனோ கத்துமான். அடடா, நீ என்னத்து இவன் கத்துவான்னு தெரிஞ்சானா இவனே நான் தம்ப்ளைனா வச்சிருவனே. ஓகே, தம்ப்ளைன் மாத்திருவோம். வேற எந்த அட்டாக்கும் இல்லை கைஸ், ஜஸ்ட் அடிக்கிற பவர் தானா? என்னடா ஏதோ புதுசாக வித்தியாசமாக ஏதாவது பவர் இருக்குன்னு பார்த்தேன். எந்த அட்டாக்கும் பவரும் இல்லை. நார்மல் ஸ்பைனை என்ன பண்ணுமோ அது மட்டும் தான் பண்ணும் போல. இல்லை, லாஸ்ட்டாக இப்போ ஸ்பைனோ கத்துற மாதிரி ஏதாவது அப்டேட் வந்திருக்கான்னு எனக்கு தெரியல கைஸ். நான் இதுக்கு முன்னாடி வந்து ஸ்பைனோ கத்துற மாதிரி பார்க்கல. இப்போ ஆனால் இப்போ லேட்டஸ்டாக நான் பிடிக்கிற எல்லா ஸ்பைனோ வந்து பார்த்தீங்கன்னா கத்துற எஃபெக்ட் கொடுத்துருக்கானுங்க. இல்லை, ரெக்ஸ் மாதிரி கத்துது. நைஸ். ஓகே, சூப்பராக தான் இருக்குது. உள்ளபடியா கலரும் பார்த்தோன்னா செம பங்கமாக இருக்குது. இதுக்குள்ளே என்ன இருக்குது அது நான் பார்க்கவே இல்லை. மீட் வேணாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது என்னன்னு தெரில, யூனிகான்னு நினைக்கிறேன். ஆமாம், யூனிகான். எனக்கும் சேடாக செஞ்சு போட்டு விட்டேன் பவரு. சரி இருங்க, ஃபுல்லாக பவர் ஏற்றிடுவோம், அதுக்கப்புறமேட்டு இது பண்ணிக்கலாம். ஓகே, வாங்க போகலாம். இவனுக்கு மூவ்மெண்ட் ஸ்பீடே போட தேவையில்லை போலே, பிச்சுக்கிட்டு பறக்கிறான். தேவையில்ல மூவ்மெண்ட் ஸ்பீட் போட்டேன். செம்மையாக இருக்கு. இந்த மாதிரி தண்டர் ஷாக் போடுறதுனால தான் ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் மாட்டிக்கிறேன். சரி, நானும் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க ஸ்டெகோ மாட்டுன்னு பார்க்குறேன். சரிங்க, கிட்ட போயாச்சும் பாருங்க. தோ இன்னும் இருக்கு, இதை கூட கில் பண்ண முடிய மாட்டேங்குது. ஓகே, கில் பண்ணிடுச்சு. பரவாயில்ல, நல்ல டேமேஜ் தான் கொடுக்குது. கோல்டில் ஏதோ ஒன்று செத்து போச்சே. என்ன செத்துச்சு? என்னாச்சு? கவுத்துக்கிட்டான். ஓ, மீட்டு சாப்பிட்றாங்க சிவன். அப்பாவி சாவ். வேற எந்த அட்டாக்கும் இதுவும் இல்லை போல. எந்த அட்டாக்குமே இல்லையா? ஜஸ்ட் ஒன்லி இந்த எலக்ட்ரிக் ஷாக் மட்டும் தான் விடுறான். இதுவே நல்லா பங்கமான அட்டாக் தான். அது எவ்வளோ நேரத்துக்கு அந்த எலக்ட்ரிக் ஷாக் இருக்கு பாருங்க. ஓகே, இவன் உடம்புல இருந்து அந்த கரண்ட் பரவுதா? இவன் வேற அடிக்கடி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். ஃபுட்டு சுத்தமாக குறைஞ்சிச்சா என்ன? லைட்டாக தானே குறைஞ்சது, அதுக்கே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான். ஆனால் இவனை வச்சுக்கிட்டு நல்லா வந்து ஏரியாவை கிளியர் பண்ணலாம். வச்சு இதுதானே வேற பக்குன்னு பயந்துட்டேன். சாவு, எல்லாம் சாவு. செத்து உரி வச்சு அடிச்சா கூட கரெக்டாக அடிக்க முடிய மாட்டேங்குது. டேய், இன்னொருடா அடிக்கடி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான். இது என்னது? இது கைஜு மித்து சரியான லெவலில் இருக்கு. ஓகே, இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்குது கைஸ். இருங்க பண்ணுவோம். சாவு. அடடா, செத்துரு. செத்து போச்சு. இருங்க,
அந்த சம்பவத்தை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏமால எங்கடா போச்சு? இங்கே இரு. ஓகே, கீழே விழு. ஓகே, அவ்வளோதான், கவுத்துக்கிட்டான். என்ன இது சில்வர், இது மேமத் வேஸ்ட்டு. நான் மேலே கசாமசான போடுறேன், எங்கேயாச்சும் அது மேலே கரெக்டாக விழுதா பாருங்களேன். ஓகே, ஸோ இதுக்கு உள்ளே போட்டுக்கலாம். ஸோ இதுதான் இதோட பவரு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டீரெக்ஸோட பவரை செக் பண்ணுவோம். டீரெக்ஸ்க்கும் கிட்டத்தட்ட நம்ம இதுக்கு முன்னாடி ஆரிஜினலி பிடிச்சோமே அந்த மாதிரி தான் எதாவது இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ, சூப்பராக இருக்கே. இதுக்கு முன்னாடி நம்ம எபிக் டீரெக்ஸ் தான் பிடிச்சோமா இல்லை ஆரிஜினலி பிடிச்சோமா? ஏதாவது ஒன்று பிடிச்சோம். ஆரிஜினலி தான் பிடிச்சோன்னு நினைக்கிறேன். ஓடு, கடிச்ச கொள்றானே. நைஸ். வேற எந்த ஸ்பெஷல் மூமெண்ட்டு இல்லை, அவ்வளோதான். ஓகே, டீரெக்ஸோட பவர் அவ்வளோதான். டப்பி நார்மல் டீரெக்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த மித்தை பிடிச்சிட்டு இது பண்ணலாம். என்னடா கேட்க ஈயே கேட்ட மாட்டேங்குது. என்னன்னு தெரியல, நிறைய மித்து தான் ஸ்பான் ஆகுது. மித்து எப்பிக்கு. ஓகே, இவ்வளோபடியா உனக்கு ஒரு வேலை காத்துக்கிட்டு இருக்கு. ஓகே, நேற்று பிடிச்ச டைனோஸரோட எல்லாம் இதை பாருங்க. பிடி சில்வரில். சி, நார்மல் பிடியா? கலரை பார்த்தோன்னே சில்வர் பிடின்னு நினச்சிக்கிட்டேன். சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நேற்று நம்ம ஒரு ஏலியன் பூச்சை பிடிச்சி அது ப்ரீடிங்கில் விட்டு வச்சுருந்தோம்ல. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நிறைய க்ளோன் போட்டு கொஞ்சம் நிறைய முட்டைகளை வர வைக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிபிள் செய்ய முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலையை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. ஓகேவா? இது வரைக்கும் ஒரு முட்டை கூட போட்டிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். ஆனால் கலெக்ஷன் ஆச்சா இல்லையான்ட்டு எதுவுமே பார்க்கல. லாஸ்ட்டு அப்படியே வீடியோ முடிச்சதோட இப்போ தான் வந்து மறுபடியும் ஓப்பனே பண்ணுறேன். இதான் கலெக்ட் ஆயிருக்குதா? ஒன்றும் கலெக்ட் ஆகலை. எவ்வளோ நேரம்டா ப்ளே பண்ணியிருப்பேன், அப்புறம் ஏன் ஒன்று கூட கலெக்ட் ஆகலை? மேட்டிங்கும் பெருசாக எதுவும் ஆகிற மாதிரியும் தெரிய மாட்டேங்குது. சரி, ரைட், ஓகே. ஸோ நான் என்ன பண்ணேன், இவனுக்கு இதில் எது ஃபீமேலு? ஸோ இது ஃபீமேல். இதை மட்டும் நான் என்ன பண்ணேன், ப்ரீடிங் போடுறேன். க்ளோன் போடுறேன். இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நீ வரவா? ஐயோ, என்னடா இவ்வளோ கேட்குது? இதுக்குள்ளே எவ்வளோ இருக்கு? ஏங்கப்பா, இவ்வளோ கேட்குது. சரி, போட்டு பார்ப்போம். ஆனால் இல்லை, எங்கேயோ போயிடுச்சா? எங்கே போச்சு இது? எங்கேயோ வெளியிலே தள்ளி விட்டுருச்சோன்னு தெரியலையே. அடடா, முட்டையை காணாமல் போயிடுச்சு. தேவையில்லாமல் இந்த இடத்துல அது போட்டு வச்சிட்டேன்னு நினைக்கிறேன். சுத்தம்டா.
இல்லை என் உடம்புல ஏறிடுச்சா? அதானா பார்த்தேன். சொல்கிறேன் அது என் உடம்புல ஏறிட்டு இருக்கு. அதை நான் கவனிக்கவே இல்லை. ஓகே, இந்த இடத்துல போட்டு விடுவோம். சூப்பரு, குட்டி வந்துருச்சு கைஸ். நூறா நூறு குட்டி ஏலியன் நம்ம வீட்டுக்கு வந்துருக்கு. இருங்க, ஓகே இருங்க. இந்த குட்டி ஏலியன் மேல் வெர்ஷன் கைஸ். ஐயோ, ஃபீமேல இருந்தா கூட இருங்க, பரவாயில்ல கைஸ். இந்த குட்டி ஏலியனும் பார்க்குறது நல்லா தான் இருக்குது. ஆனால் மெச்சூரிங் ஸ்பீடு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. நான் என் ஸ்பீடு வைக்காமே விட்டேன் போல். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளால் வந்து ஸ்பீடாக வளர்க்க முடியும். ஸ்பீடு க்ரோத்து என் உடம்புல இருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க. ஓ, ஜெண்டரை இது மூலிமா ஸ்விட்ச் பண்ணலாமா? செக் பண்ணுவோங்க. இருங்க. இப்போ இது மேலாக இருக்கா? இதை கொடுத்தால் இது ஃபீமேலாக மாறுமா? மாறிடுச்சு. ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆயிடுச்சு. சின்ன வயசுலேயே பண்ணியாச்சு. வெயிட்டா போடு. இப்போ நெக்ஸ்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக வளர வைக்கணும். ஓகே, இன்க்ரீட் பண்ணி விட்டுருவோம். அவ்வளோதான், இன்க்ரீட் 100% ஆகி போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இது என்னது? சூப்பர் கேப்ட் போர்ஷன். இது வேஸ்ட்டு. இது கொடுப்போம். இதுக்கு என்ன ப்ரோஜனம் தெரியல. இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்து விடுவோம். இது மேட்டிங் அவர் தானே? ஓகே. ஓகே கைஸ், இதுதான் வேகமாக வளர்றது. அவள் தான் வந்துருச்சு. இதை தான் தடிக்கிட்டு இருந்தேன். ஓகே, டக்குன்னு வளர்ந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து 2 ஃபீமேலும் ஒரு மேலும் இருக்குது. ஸோ நம்ம இங்கேருந்து ஆரம்பிச்சிடலாம். நான் போயிட்டு அந்த இடத்துக்கு மேலே இங்கே இழுத்துட்டு வந்துடுறேன். ஸோ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீடிங் இது பண்ணும். இது வந்து பார்த்திங்கன்னா முட்டை போடுறதுக்கு ரொம்பவே டைம் எடுத்துக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்மளா இதை முட்டை போட வச்சுருவோம். ஓகே, பிஹேவியர்ஸில் நேபிள் மீட்டிங். வேல் மீட்டிங். ஆடாடா, மாற்றி மாற்றி ஏதோ அழுத்துறேன். பிஹேவியர்ஸில் எனேபிள் இதில் தான் இருக்குது. இப்போ பாருங்க, ஹார்டின் காட்டுது பாருங்க. இது பார்த்தீங்களா? நம்ம நேற்று பண்ணும்போது இந்த ஹார்டின் காட்டலை, ஆனால் இப்போ ஹார்டின் காட்டுது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த போர்ஷனை இதுக்கு கொடுத்து விடுவோம். இப்போது இதுக்கும் ஹார்டின் காட்டணுமே, எல்லாத்தையும் கொடுத்து விடுவோம். நைஸ். முட்டை போடுமா? முட்டை போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ரெடி ஆகிட்டு இருக்கு கேஸ். இதை நான் பார்த்தீங்கன்னா இப்படியே ரெடி பண்ணி முட்டையை வர வைக்கிறேன். நெக்ஸ்ட் கிபிள் வந்து நம்ம செய்கிறதுக்கு என்ன கிபிள் செய்யணும்னு வச்சுங்களா? அது பேர் என்னது? இந்த கிபிள் செய்கிற மாதிரி வரும்னு நினைக்கிறேன், அதோட முட்டையை எடுத்தா. ஸோ இதில் வந்து அதுக்கு நார்மல் முட்டை வந்து 10 வேணும். அப்புறமேட்டு அது ஃபிட்லெஸ் எக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 வேணும். அப்புறமேட்டு ப்ரைம் செரி மீட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, எல்லாமே இருக்கும். அப்புறம் அந்த ப்ளூ கலரோட இது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருக்குது. கிகாவோட எக்கு நம்மக்கிட்ட எக் ஃபேக்ட்ரியிலேருந்து நிறைய இருக்குது, அதுலேருந்து எடுத்தாச்சு, பிரச்சனை இல்லை கேஸ். இப்போ நம்ம இந்த இது செஞ்சிட்டுன்னு வச்சுங்களேன், அதுக்கு அடுத்த கட்டம் பார்த்திங்கன்னா இது இல்லைன்னா இதுவாக இருக்கும். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். இல்லையே, இன்னும் மேட்டிங் ஆகிட்டு தான் இருக்கா? ஏன் இவ்வளோ நேரம் ஆகுது மேட்டிங் ஆகிறதுக்கு? மேட்டிங் ஸ்பீடில் எதோ கையே வச்சிட்டானா கையை? ஆடாடாஸ். ஆமாம் கைஸ், நான் என்ன பண்ணணும், மேட்டிங் முட்டை போடுற ஸ்பீடை கொஞ்சம் அதிகப்படுத்தி வச்சுருக்கணும். நம்மனா இதில் வந்து ப்ரீடிங்காக எடுக்க போகிறோன்னு நினச்சிட்டு அந்த செட்டிங் பக்கம் கூட நான் போகவே இல்லை. ஸோ அதனால் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் கேம் ஆஃப் பண்ணிட்டு செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு தான் வரப்போகிறேன். இல்லைனா இவ்வளோ ஸ்லோவாலாம் முட்டை போட்டுச்சுன்னா என்ன ஆகிறது? மேட்டிங் ஆகிறதே இவ்வளோ நேரம் ஆகுது. அதுக்கப்புறம் முட்டை போட்டு அதுக்கப்புறம் அது கூல் டவுன் டைமு அது இதுன்னு ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ இதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய இந்த மேட்டிங் வர்ற மாதிரி இருக்கும். நான் செட்டிங்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு
மறுபடியும் வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க ஓகேவா? 15 நிமிடங்கள் கழித்து. ஓகே கைஸ், ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செட்டிங்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் வேகமாக மேட்டிங் ஆகும்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், மேட்டிங் எந்த பக்கம் ஆகுது? 5.6. ஓகே, பார்த்தீங்களா? இப்போ இதுவும் மேட்டிங் ஆகார். ஓகே, ஐயோண்ணா சி இது ஆகலை. ஏன் இன்டர்வல் கரெக்டாக தான்டா கொடுத்துட்டு. ஓகே, இது முட்டையை போட்டுருச்சா? இல்லையே, இது நார்மல் எக். என்னங்க எக்கு? என்னடா எக்கு திடீர்னு காணாமல் போயிடுச்சு. ஓகே, எக் இருக்கு திடீர்னு எக்கு டக்குன்னு மறைஞ்சு போயிடுச்சு. இருறா வரேன், அந்த எக்கு எடுத்துக்கிறேன்டா. இந்த எக்கும் நம்மளுக்கு தேவைப்படுது. நைஸ். இது மட்டும் ஏன் மேட்டிங் ஆக மாட்டேன்னுது? மேட்டிங் இது குறைச்சி தானே வச்சிருக்கேன். ரெடி டு மேட்டு தான் இருக்கு. இதெல்லாம் என்ன சாப்பிடுன்னே தெரில கைஸ். அது வேற ஃபஸ்ட்டு பார்க்கணும். முட்டை வேற போட்டிருக்கு, ஃபுட்டு வேற இல்லை. இருங்க, இது ஃபர்ஸ்ட் ஃபுட் ரெடி பண்ணும். இது என்ன சாப்பிடுன்னு கூட தெரிய மாட்டேங்குது. இது வேற கலெக்ட் பண்ணவே மாட்டேங்குது. இந்த ஆட்டோமேட்டிக்காக ஒன்று கலெக்ட் பண்ணிச்சே, அது வேற கலெக்டே பண்ண மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இந்த ஐட்டம் கலெக்டர் ரெடி பண்ணி வைக்கிறேன். ஸோ இது இந்த அளவுக்கு கலெக்டே பண்ண மாட்டேங்குது. என்னன்னு தெரில, இது சர்வரில் தான் கலெக்ட் பண்ணுமான்னு தெரில. ஸோ இதையே வைக்கிறேன் நான். ஓகே, இங்கே இருக்கட்டும். நான் கலெக்ட் பண்ணுறேன்னா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறேன். ஓகே, கலெக்ட் பண்ணு. ஸோ இப்போதைக்கு நம்மக்கிட்ட 2 நார்மல் எக் இருக்கா? இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம பிடிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்குன்னு கேட்குது. கிபிள் ஒரு 20 கிபிள் 30 கிபிள் அந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கு. ரொம்ப கஷ்டம். பார்க்கலாம். ஓகே, ஆனால் இந்த எக்கே போடல. இந்த மாதிரி எக் தான் வந்திருக்கு. இது ஒன்றும் போட்லெஸ்ட் எக் மாதிரி இல்லையே. மறுபடியும் முட்டையை எடுத்துக்கிச்சு கைஸ். அடே முட்டையை கொடுறா. முட்டை வந்துருச்சு. ஐயோ, முட்டை போட்டுக்கிட்டே இருக்கு. போடு, வேற லெவலு. 3 முட்டை. இந்த 3 முட்டை இப்ப எப்படி எடுக்குது? 4 முட்டை. அதான் நான் பார்த்தேன். ஏடுறா முட்டையை கலெக்ட் பண்றா. இந்த இடத்துல முட்டை. என்னடா மேல முட்டை போடுது. போடு, வேற லெவலு. அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் முட்டைக்கு பிரச்சனை கிடையாது. கிபிள் தாறுமாறா ரெடி பண்ணலாம். ஆடாடா, ஓகே, இது கொஞ்சம் ஹைட் ஏற்றேன்னு எடுத்துவோம். அப்போதான் முட்டை போட்டோன்னா கீழே இருந்து அப்படியே எடுக்க முடியும். ஓகே, இது ரெண்டே பார்த்தீங்கன்னா தாறுமாறா இப்போ எனக்கு முட்டை போட்டுட்டு இருக்கும் போல. இப்போ இதுக்கு முட்டையை கலெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டம் இப்போ நம்ம ரெடி பண்ணணும். அதுக்கு எப்படி ரெடி பண்ணலாம்னு வச்சுங்களேன். இது இவ்வளோ உயரத்தில் இருக்கா? இது ஃபுல்லாக நிறுத்துகிற சைஸில் இருக்குது. இந்த மாதிரி ஹைட்டாக ஏற்றி அப்படி நிறுத்திட்டோம்னு வச்சுங்களேன், முட்டை போட்டால் கீழே இருந்து அப்படியே பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ இந்த முட்டை ரெடி ஆயிடுச்சு. ஆனால் இந்த முட்டை வரலையே. மேட்டிங் ஆனால் அந்த முட்டை வரலையே. அது ஏன்னு தெரியல. நார்மல் முட்டை தான் போட்டுக்கிட்டே இருக்கு. அதுவும் முட்டை போடுது, மறுபடியும் காணாம போகுது, போடுது, காணாம போகுது. இவன் எடுக்கிறானா? இவன் சோம்பேறியாச்சு, அவ்வளோ ஸ்பீடாக எடுக்க மாட்டானே. பரவாயில்ல, சிவன் தான் எடுக்கிறான். அடா பரவாயில்லையே. ஓகே, ஸோ இவன் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கட்டும். இது மேலே இருக்கிறது. ஏய் இருவர, நீ மேலா ஃபீமேலா? இதுவும் ஃபீமேலு, இதுவும் ஃபீமேலு. ஓ, இவன் தான் மேலா அப்போ? சே, ஏலியன் மண்டியன் இப்படி திருப்பிட்டு நமக்கு இப்போ மேட்டிங் வேணும் கைஸ். மேட்டிங் விட்டு அந்த 2 இப்போ இந்த எக் வேணும் நம்மளுக்கு. எல்லாம் போடுறதெல்லாம் நார்மல் எக் தான் போட்டுட்டு இருக்கு. நவுருடா, மூவ் பண்ணுடா. ஓகே,
சார் ஒன்று ஹைட்டாக இருக்குல்ல, ஸோ அதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா இது பண்ணி விடுவோம். எனேபிள் மீட்டிங்கில் தான் இருக்குது. ஓகே, மேட் ஆகுது கைஸ். ஆனால் இந்த எக்கு தான் போடுதா இல்லையா? சார் ஒருவேளை இது கலெக்ட் பண்ணிட்டுதா? எங்கே இருக்குடா இது கலெக்ட் பண்ணுதா? இதுக்கு நான் அந்த ஆப்ஷனை கொடுத்து வச்சிருக்கேனான்னு தெரில. இருங்க, பிக்கப் சோல் டெர்மினல் ஆப்ஷன்ஸில் போயிட்டு எக்கு கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குதா? எனேபிள் மீட்டிங் ஆன். ஓகே ஓகே, போட்டு தள்ளுது பாருங்க. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா செட்டிங் செட் பண்ணி இது மாதிரி போட வச்சிருக்கேன். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். அந்த இன்டர்வல் டைமே கிடையாது, ஃபுல்லாக முட்டை கண்டினியூஸாக போடுற மாதிரியே வச்சிருக்கேன். பிகாஸ் ஏன்னா நம்மளுக்கு கிபில் நிறைய வேணும், நம்மளுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது, இப்படி தான் ஏதாவது பண்ணி ஆகணும். நீங்களே பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட ஒன்றுத்துக்கு எத்தனை கிபில் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு. முட்டையை கலெக்ட் பண்ணதா இல்லையா? முட்டை கலெக்ட் பண்ணுறதானே கொடுத்துருங்க, இல்லை ஆட்டோ ட்ராப். இருங்க ஃபஸ்ட்டு செட்டிங் செட் பண்ணுறேன். எனக்கு வேறு இது செட்டிங்ஸ் மறந்து போச்சு. ஆட்டோ கலெக்ஷன்ஸில் போயிட்டு ஏதோ ஒன்று இருக்குமே, ஆட்டோமேட்டிக் கலெக்ஷனில் போயிட்டு அது இருக்குது. இந்த 3த்தையும் கொடுத்துட்டு மற்றபடி எதுவும் பண்ண தேவையில்ல. சரி ஓகே, இந்த 3 முட்டை கொடுத்தாலே போதும், அதுவாக கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிரும்னு நினைக்கிறேன். முட்டை தாறுமாறாக போட்டுக்கிட்டே இருக்கிறானே. கலெக்ட் பண்ணுதா கலெக்ட் பண்ணலையா இது? கலெக்ட் பண்ணணுமே. கொடுத்துருக்கனே, கண்டிப்பாக கலெக்ட் பண்ணணுமே. ஒருவேளை இவன் கலெக்ட் பண்ணுறானா? நம்ம பையன் ஒன்றும் கலெக்ட் பண்ணுறலையா? நம்ம பையன் எல்லாத்தையும் நார்மல் தானே கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கான். வேறு ஏதாச்சும் இங்கே கலெக்ட் பண்ணுறது இருக்கா? ஒருவேளை இது கலெக்ட் பண்ணுதோ? இவன் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அதான் நான் பார்த்தேன். இது 25 கிட்ட கலெக்ட் பண்ணிட்டு இருக்கு. போடு வேற லெவலு. இதை டீஆக்டிவேட் பண்ணி விட்டுரும். ஒரே டைம்ல மாத்தி மாத்தி கலெக்ட் பண்ணிச்சுன்னா செட் ஆகாது. ஓகே, ஸோ இதே மாதிரி இப்போ நிறையலாம் தேவைப்படாது. இப்போ கண்டினியூஸாக முட்டை போட்டுக்கிட்டே இருக்குது இல்லை? ஸோ மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா இது ஏன் கலெக்ட் பண்ண மாட்டேன்னுது? தப்பாக எதாவது பண்ணிட்டு இருக்கேனா? ஓகே, கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சு.
ஓகே, ஸ்பார்க் போட்டுறது ஒரு பக்கம் வேகமாக ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம இது ஆக்டிவேட் பண்ணி விட்டுறலாம். மறுபடியும் பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. கொஞ்ச நாளாக நம்மக்கிட்ட அந்த லூட் ஃபேக்ட்ரி இருக்கிறதுனால நான் பெருசாக எதையும் யூஸ் பண்ணல. இப்போ யூஸ் பண்ணாதனால எல்லாமே அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிது. ஓகே, ப்ரைமேட்டு இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை போட்டுடலாம். ப்ளூ கலர் 5 இருக்கு. ஓகே, அப்படின்னா 2 தான் செய்ய முடியுமா? 22 கேக்குது. ஏய் கைஸ், அதுக்கு பிரைமேட் இவ்வளோ கேக்குது. அட போங்கடா. மறுபடியும் எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கட்டும் கைஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேணா நம்ம பண்ணுவோம். மற்றபடி எல்லாத்தையும் இதுக்குள்ளே போட்டு வைக்கிறேன். இது ரொம்ப டைம் எடுத்துக்கும். சரி, ஓகே. இப்போ ப்ரைம் செரி மீட் இது ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். வேற எதுலையாச்சும் ப்ரைம் மீட் செரி மீட் ரெடி பண்ணுறது இருக்கா? ஏய், இதோ இருக்கே, இதில் செய்ய முடியுமா? இது ஃபுல்லாக இது செய்யறது தானே. ப்ரைம் செரி மீட் செய்கிற மாதிரி வேற ஏதாச்சும் இருக்குதா? ஸ்பீடா இருங்க வரேன். இதில் ஏதாச்சும் செய்ய முடியுமா? ஃபாஸ்ட்டாக செய்கிற மாதிரி எதா இருக்கா? குக்கிங் பாட், இதுக்கு அந்த இண்டஸ்ட்ரியில் அது கிடையாது. இதுவும் இல்லை. இது ஆல்ரெடி வச்சு பார்த்துட்டேன். இது கிடையாது. ஆர்மர் ரிப்பேர் பண்ணுறது அண்ட் ஃபில் வாட்டர் டு ரெஸ்ட் ஸ்பாயில் டைம், இது கிடையாது. இதுவும் கிடையாது. இது கிடையாது. ஆக்சுவலி இதெல்லாம் எதுக்கு ஆட்டோ கிராஃப்ட்னு ஒன்று இருக்கு. இது எதுக்குன்னே தெரில. இது வரைக்கும் நான் அவ்வளோ யூஸ் பண்ணதே கிடையாது. கன்வெர்ட் கிரியேச்சர் பிட்வீன் வேரியன்ட்ஸ், இதுவும் என்னன்னு தெரில. சரி இருங்க, சும்மாத்துக்கு செஞ்சு பார்ப்போம். இதெல்லாம் நான் எதுக்குன்னு கூட தெரில. இதெல்லாம் இது ஏதோ பால் மாதிரி இருக்கு. கிராஃப்ட் எலமெண்ட் டேரக்டர்னு தெரில. இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு கூட தெரில. இதெல்லாம் இங்கே என்னமோ இருக்குது. இதெல்லாம் சும்மா ஷோகேஸ் மாதிரி நான் இதுக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். ஆனால் எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு தெரில. சரி ஓகே, இதிலே போட்டிருக்கு. சரி ஓகே, இது நல்லா இருக்கு. பெருசா இதுக்கு உள்ள வைப்போம். ஏய், என்னமோ வந்துக்குது. ஓகே, இது இன்ஃப்ரீட் டைனோக்கு இது பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். சரி, இது இங்கே வச்சிருக்க கூடாது. சரி பரவாயில்ல, இருந்துட்டு போகுது. பால் வேற லெவலில் முட்டை கலெக்ட் பண்ணுறாங்க. ஃபுல்லாக இது தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மேட்டிங் ஆஃப் பண்ணி விட்டுருவோம். இல்லை, மெயில் இதுதானே. ஓகே, உன்னோட சேவை போதும். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. இவன் நார்மல் கலெக்ட் பண்ணுறான். ஸோ ஃபுல்லாகவே இது கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கா. ஓகே ஓகே, நம்மளால் இப்போதைக்கு அந்த கிபில் வந்து செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அதுக்கு செரி மீட் வேணும். செரி மீட்டுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து இப்போது ஒரு கிங் கைஜூ பிடிச்சோம்ல. ஸோ அவனை வச்சு ஒரு பேட்டில் ராயல் வந்து ப்ளே பண்ணலாங்க. ஓகேவா? ஸோ அது எந்த இடத்துக்கு போய் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. வாங்க அங்கே போகலாம். ஓகே, நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக கட்டிக்கிட்டே இருக்க ஒரு இடம். ஆனால் இப்போ கட்டி முடிக்கிற மாதிரி எனக்கு ஐடியா இல்லை. ஸோ அதனால் அப்படியே பாதியிலே நிறுத்தி வச்சுருக்கேன். ஸோ எப்படி இந்த இடத்துல வந்து ஒரு ஹார்பர் செட்டப்பில் கட்டணும்னு நினச்சேன். பட் ஆனால் இது ரொம்ப டைம் எடுக்குது. ஸோ இப்போ இருக்க சுச்சுவேஷனில் என்னாலையும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கட்ட முடியாது. ஸோ அதனால் இப்போதைக்கு வச்சுருக்கேன். ஸோ மேபி ஃப்யூச்சரில் கண்டிப்பாக கட்டி வைக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த போட் வந்து மூவ் ஆகும் கைஸ். எப்படி இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். எங்கடா இருக்கு ஆப்ஷன்ஸில் போயிட்டு பெல் வேற அடிக்கும். எப்படி பெல் அடிக்குதா? கேமரா செலெக்ஷன், ஸ்பீட் செலெக்ஷன், இன்னொரு ஆப்ஷன் ஒன்று இருக்குமே. எங்கேயா போச்சு அது?
எப்படி இப்போ இது வந்துருச்சு பாருங்க. பாய்மரத்தை விரிச்சாச்சு. இப்படி பண்ணால் அந்த அளவுக்கு கண்ட்ரோல் சரியாக தெரியாது. கரெக்டாக எட்டு வந்து உள்ளே நிறுத்திடுவோம் மறுபடியும் பழைய மாதிரி. ஓ ரொம்ப முட்டிக்காத. முட்டிச்சு. ஓகே இப்படி ஓரமாக நில். சரி ஓகே. ஸோ நம்ம எதுக்கு இந்த இடத்துக்கு வந்தோமோ அந்த வேலையை பார்ப்போம். ஓ ரொம்ப முட்டிக்கிட்டு நிறுத்திட்டனோ. ஆமாம் கைஸ், ரொம்ப போய் முட்டிக்கிட்டு நிறுத்திக்கிட்டேன். நான் கட்டினது ரொம்ப இதுவாக கட்டிட்டேன், சின்னதாக கட்டிட்டேன். இன்னும் ஒரு 2 லேயர் வந்து கொஞ்சம் விட்டுட்டு கட்டியிருந்தேன்னா கரெக்டாக இருந்திருக்கும். அப்படியே ஏறு அப்படியே ஏறு அப்படியே ஏறு அப்படியே. அவ்வளோதான், ஸ்டாப் அவுட். சைட்லலாம் கொஞ்சம் அப்படியே இடிச்சுக்கிட்டு தான் நிற்கிது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே நைஸ். ஸோ இந்த போட்டை ஓடும் போது, அதுவும் போட்டோட நேம் என்ன தெரியுங்களா? பிளாக் போல் 1. சரி ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு டைனோ பேட்டில் மாதிரி விட்டு பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு. சரி ஓகே, அதையும் நம்ம இப்போ பண்ணி பார்க்கலாம். இந்த இடம் அவ்வளோ சீக்கிரம் உடையாதுன்னு தான் நினைக்கிறேன், பார்க்கலாம். உடஞ்சிச்சுன்னா செம்ம ஃபன்னாக இருக்கும். இங்கேயே விடுவோம், நான் உடையதான் இல்லையான்னு பார்த்துக்கலாம். ஓகே படாக்கிங் கைஜு. ஸோ இதுக்கு நான் இறக்க போகிற கேரக்டர் வந்து இதுக்கு முன்னாடி நான் அனிமி கேரக்டர் நிறைய இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ அந்த மோடு இன்னும் இருக்குது, ஆனால் அதில் எந்த டைனோ ஸ்பான் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இந்த மாதிரி பேட்டில் ராயலில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி இருங்க வரேன். ஸோ அதோட அட்டாக்ஸ்லாம் சும்மா தரமாக இருக்கும் அந்த அனிமி கேரக்டரோட அட்டாக்லாம் பார்க்குறதுக்கு. சரி ஓகே, நான் அந்த கேரக்டர்லாம் ஸ்பான் பண்ணி விட்டுட்டு ஸோ வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். 15 நிமிடங்கள் கழித்து. ஓகே நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அனிமி கேரக்டரை ஸ்பான் பண்ணி விட்டேன். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அனிமி கேரக்டரில் ஒரு 5 கேரக்டர் வந்து ஸ்பான் பண்ணி விட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த 2 கேரக்டரையும் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதோட பவர்ஸ்லாம் எப்படி இருக்கும், இதோட எபிலிட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 3ஓட கேரக்டரையும் நீங்கள் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் அந்த 3தோட பவர்ஸ்லாம் நான் காமிச்சிட்டு ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு கூட சண்டை விட்டு பார்க்கலாங்க. ஓகேங்களா? சரி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த மோடில் இருக்க ஒரு சில கேரக்டரை தான் இந்த ஏபிஎஸ் மோடில் யூஸ் பண்ணியிருப்பானுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஏபிஎஸ் மோடில் டெத்துலாம் இருக்கான் பார்த்தீங்களா? டெத்து, ஸோ அந்த டீமன் லார்டு, அதுக்கப்புறம் அந்த கத்தி வச்சுக்கிட்டு ஒருத்தன் இருப்பான்ல, ஸோ அவன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனிமியில் வர ஒரு கேரக்டராக கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா இந்த மோட்லேயும் அந்த கேரக்டர் இருக்குது, ஆனால் இந்த மோடில் இருக்க அந்த கேரக்டரோட பவர்ஸ்லாம் வேற லெவலில் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம போக காட்டுறோம் பாருங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸோ என்னோட பவர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ இந்த ஆர்டர் வைஸாக வருவோம். ஓகே, ஸோ எடுத்தவொடனே இது அப்படியே டைரெக்டாக இந்த உடம்புக்குள்ளேயே நம்ம போயிடுறோம். இல்லை மூமெண்ட் வேற லெவலில் இருக்கு. ஸோ பவர் எப்படி இன்னும் காக்கா பார்க்க விடுது கைஸ். ஐயோ ஃபுல்லாக ஒயிட் ஆகிடுச்சு. இதோட பவர் ஃபுல்லாக காற்று நினைக்கிறேன். வா, பனிமலையை அடித்து உடச்சி நொறுக்குது. ரெண்டுமா காம்போ அட்டாக் மாதிரி இருக்கு கைஸ். இதுக்கு என்ன ஹார்டின் பறக்க விடுது. சரி ஒரு அட்டாக் இதுதான் போல இது. சரி ஓகே, எப்படியே சீக்கிரமா செத்துறோம், பார்த்துக்கலாம். ஓகே, இந்த மோடு யூஸ் பண்ணும்போது இந்த பிரச்சனைகள் வரும், அதை மட்டும் சமாளிச்சிக்கணும். ஸோ ஆக்சுவலி இந்த கேரக்டருக்கு என்ன மாதிரியான பவர் இருக்குன்னு தெரியல. வேற லெவலில் இருக்கும் போலயே, என்னென்னமோ பண்ணுது. நைஸ், தெரிக்க விடுதுங்க இந்த மாதிரி. ஏன் இதெல்லாம் வந்து ஸ்பான் ஆகலன்னு தான் தெரியல. ஸ்பான் ஆச்சுன்னா வேற லெவல்ல இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு வரம் போட்டுடலாம். இதுக்கு இப்போ நான் மேலே பறப்பான்னு நினைக்கிறேன். இப்போ டெத் ஆகிட்டு தான் வரணும். பரவாயில்ல, மூவ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்கானுங்க. ஓகே, ஸோ இது கொஞ்சம் அல்டிமேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதோட பவர். நைஸ், வேற லெவலில் இருக்குல்ல. ஆனால் இதோட முகத்தே காணும். ஸோ இதோட இன்னொரு வேரியண்ட் தான் பார்த்தீங்கன்னா அந்த கத்தி வச்சு ஒருத்தன் இருப்பான் பார்த்தீங்களா? ஸோ நம்ம இதில் நைட்டு ஒருத்தன் இருப்பானே, பறக்குதா?
சே தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு. ஸோ இந்த தண்ணிக்குள்ளே இருக்கிறதுனால இது எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. ஓகே, அந்தாண்ட சைடு தண்ணிக்குள்ளே விழுந்துடும்டா இது. ஆடாடா, இந்தாண்ட பக்கமும் அந்தாண்ட பக்கமும் தண்ணிக்குள்ளே பறந்து பறந்து போய் விழுந்துட்டுதே வேலையாக இருக்கும். போச்சு 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 போச்சு. நல்ல வேலை. அப்படியே இந்த சைடு வந்து நிறுத்திரு. ஸோ என்னோட பவர் உங்களுக்கு தெரியும், சும்மா தெறிக்க விட்டுட்டு இருப்பான். ஸோ இதோட டேமேஜும் ஓரளவுக்கு டீசெண்டாக ஒரு 1000 கணக்கில் லட்சக்கணக்கில் இருக்குங்க. 1000 இல்லை, லட்சத்திலே இருக்கும். நம்ம பவர்ஸ்லாம் வேற லெவலில் போடுறோன்னா டைமென்ஷன்லாம் கிரியேட் பண்ணுறான். ஐயோ, மறுபடியும் தண்ணிக்குள்ளே ஏன்டா விழுந்த? தண்ணிக்குள்ளே விழுந்தாலே இப்போ இது பண்ண முடியாது. பரவாயில்ல, ஜம்ப் பண்ணுறானே நல்லா. இதுலேருந்து தண்ணிக்குள்ளேருந்து இவனை மறுபடியும் கரை சேர்க்கறதுக்கே பெரிய இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம்னா சண்டைனா இந்த இடத்துக்கு வேணாம், நம்ம வேற இடத்துல சண்டை போடுவோம். ஓகே, மறுபடியும் வந்தாச்சு. ஸோ இன்னும் இதோட பவரையும் அப்படியே காமிச்சிட்றேன். இதுக்கும் சூப்பராக இருக்கும் பவர்ஸ். ஸ்பிரிட் பால் மாதிரி ஏதோ ஒரு அட்டாக் கொடுக்குமே. இதுக்கும் நல்லா இருக்கும் அட்டாக்ஸ். ஓகே, ஸோ இதுதான் அட்டாக் எல்லாத்துக்கும் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிங் கைஜூ விசஸ் இந்த 5 பேர் பார்க்கலாம். இதுவும் கிட்டத்தட்ட 3000 லெவலு. ஆனால் 1,46,000, 63,000, 60, 55, 54 வாய்ப்பு இல்லைன்னு தான் தோணுது. பார்க்கலாம். சரி, ஓகே, சண்டை விட்டு பார்ப்போம் எப்படி தான் இருக்கு அப்படின்ட்டு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் நம்ம சண்டை விட்டு பார்க்கலாம். சண்டை கண்ணுக்கு முன்னாடியே தெரியுதே. நான் செத்துற கூட கொஞ்சம் ஓரமாக போய் நின்னுக்கிறேன். இப்போ அட்டாக் பண்ணுங்கடா எல்லாரும். ஐயோ, போட்டை உடைக்கிறான். கஷ்டம் எல்லாத்தையும் ஒரே அடி கதையை முஸ்டா எல்லாத்தையும். இந்த இடத்துல எதுவுமே இல்லையே. சரி இருங்க, இந்த இடத்துல இருந்து மறுபடியும் இந்த இடத்துக்கு பறந்து வருவோம். கிங் கேஜ் என்ன பண்ணிச்சுன்னு தெரில. கிங் கேஜுக்கு ஈக்குவலாக அவனுங்கள போய் சண்டை விட்டு பார்த்தேன் நான். இது ஜஸ்ட் ஒரு ஃபன் தான். அது எனக்கே தெரியும் அதெல்லாம் கிட்ட கூட நிற்க முடியாதுன்ட்டு. சும்மா விட்டு பார்த்தா எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். ஏய், என்னடா இதெல்லாம் ஸ்பான் ஆயிருக்கு. சரி, ஓகே, இதை நம்ம வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அந்த இடம் இருக்கான்னு தெரில, அதை போய் பார்க்கணும். பரவாயில்ல, இடம் இருக்குது. பாதி இடம் இருக்குது. கப்பல்லாம் கேலிகேஸ். சரிங்க, அவனை போயிட்டு கிளைம் பண்ணிக்கலாம். மொத்தத்தையும் கதை முடிஞ்சிச்சு. ஓகே, லைட்டா டேமேஜ் கொடுத்துருக்கானுங்க. பரவாயில்லையே, அவங்கள சாதாரணமாக நினச்சிருக்கூடாது போல. அவ்வளோதான். ஏய், இவன தண்ணிக்கு மேல நடக்கிறான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணிக்குள்ள போறான் பாருங்களேன். ரைட், ஓகே, சரி நீ உள்ள வந்துரு. இந்த இடத்த முக்கிய உட்காந்து கட்டிட்டு இருந்தேன். கடைசியில் ஒரே இதில் எல்லாம் உடஞ்சி கேலி ஆயிடுச்சு. இது மட்டும் எப்படி அந்த இடத்துல நிற்கிறதுனா ஒன்றும் புரியல. ஓகே, ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இந்த அனிமி கேரக்டர் வச்சு நம்ம ஏபிஎஸ் டைனோஸ் வச்சு அடிப்போம். அது வந்து ஒரு அன்ஃபேரான ஒரு மேட்சாக இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த அனிமி கேரக்டர் வந்து பார்த்தீங்களா, ஸோ இந்த மோட்லேயே இருக்க ஏதாச்சும் ஒரு டைனோஸ் கூட வந்து நம்ம சண்டை விட்டு பார்க்கலாங்க. ஓகேங்களா, ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போதைக்கு இங்கே இருக்கட்டும். ஸோ இதுலேயே நான் ஒரு டெத்து மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குன்னு சொன்னோம்ல, ஸோ அந்த கேரக்டரை நான் இது பண்ணுறேன். ஆனால் கோஸ்டா இதான் நினைக்கிறேன். இருங்க பார்ப்போம். டெத்து மாதிரி இருக்க கேரக்டர் இது இருக்கு பாருங்க. ஸோ இந்த இதில் இருக்க கேரக்டருக்கோட எபிலிட்டி வித்தியாசமாக இருக்கும். பார்த்தீங்களா, என்னமோ என்னென்னமோ பண்ணி அடிக்கிறான்.
இது என்ன பவர்னு தெரில. ஆக்சுவலி எட்ட போய் நின்று அந்த பவரை செக் பண்ணி பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி இருங்க, இப்போ நான் இந்த கேரக்டருக்கு நான் என்ன பண்ண போகிறேன், மேக்ஸ் லெவலில் ஒன்லி ஹெல்த்தை மட்டும் போட்டு விட்டு அப்போ தான் வந்து 2-3 அடியாச்சும் தாங்குவானுங்க சண்டை போடும்போது. ஓகே எஸ், இப்போ வந்து லைஃப் ஏற்றியாச்சு. லைஃப் மட்டும்தான் ஏற்றிருக்கேன். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா அடி தாங்குவானுங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4.1 மில்லியன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, வேறு ஆப்ஷன் கிடையாது. இது ஏன் லோ லெவலாக இருக்குது, இது 3000 லெவலில் இருக்குன்னு ஒன்றும் எனக்கு புரிய மாட்டேங்குது. இதுக்கும் தான் நான் அந்த லெவலில் ஏற்றி விட்டேன். சரி ரைட், ஓகே இருந்துட்டு போது, பார்த்துக்கலாம். ஓகே சி, இவங்க 2 பேருக்குள்ளே நம்ம வந்து பேட்டில் விட்டு பார்க்கலாமா? ஸோ இது பங்கமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சண்டை. ஓகே போயிட்டு அவனை அட்டாக் பண்ணுறான். போடா 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 போடா. ஓகே சண்டை போட போடட்டான். ஏய் எப்பா தரமாக அட்டாக் பண்ணுறானே. கோஸ்ட் என்ன மாதிரி அட்டாக் பண்ணுவான்னு தெரில, இருங்க பார்ப்போம். இந்த சைட்லேருந்து டும்மு டும்முன்னு ஏதோ சத்தம் மட்டும் தான் கேட்குது, தாறுமாறா ஒன்றும் தெரில. கோஸ்ட்டுக்கு நல்ல டேமேஜ் குறையுது, பரவாயில்லையே. நம்பால் எங்கே இருக்கான், நம்பால் கதை முடிய போகுது. கோஸ்ட் ஓ கைஸ் அங்கே பார்த்தீங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த அட்டாக் போல. வேற லெவலில் இருந்துச்சுல்ல அது. ஓகே கேஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கடைசியாக பண்ண அந்த அனிமி பேட்டில் உங்களுக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டைனோஸை வச்சு நம்ம பேட்டில் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனிமி கேரக்டர் வச்சு நம்ம பண்ணோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அனிமி கேரக்டர்ஸ் இருக்குது. சில டிஃப்ரெண்ட்டான ஒரு டைனோவும் இதில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்காது, 1-2 அந்த மித்தாலஜி சம்மந்தப்பட்ட ஒரு சில கிரியேச்சர்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த வீடியோ எல்லாம் கண்டிப்பாக பார்க்கலாங்க. ஓகேங்களா, ஸோ அது வந்து டைனோ எதுவும் ஸ்பான் ஆகாது. ஸோ அதோட நம்மளா வாண்டடாக ஸ்பான் பண்ணி அதோட பவர்ஸ் எல்லாம் செக் பண்ணி அது 2த்துக்குள்ள சண்டை விட்டு அதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாங்க. ஓகேங்களா, ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம உங்கள் லைக் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பை.